அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 அந்த சப்ஜெக்ட், அதாவது பொறியியல் வேதியியல் 1 அப்படிங்கிற சப்ஜெக்டுடைய பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் கூடயே என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டுடைய கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் நீங்களாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த லிங்க் அனுப்பிச்சிருக்காங்களோ அந்த லிங்க் வழியாக நீங்கள் என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 இதில் 5 யூனிட் இருக்குது மொத்தம். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் அசைன்மெண்ட்டும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். 10 கொஸ்டின் நாங்கள் அனுப்புவோம். அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதி A4 ஷீட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் அப்பப்போ சொல்லுவோம். ஸோ நீங்கள் இங்கே நடத்துகிற பாடங்களை கவனமாக கவனிச்சிக்கோங்க. அதே போல் 2வது இன்டர்னல் டெஸ்ட்டில் உங்களுக்கு யூனிட் 3 and 4 வரும். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாமில் 5வது யூனிட் முடித்த பிறகு 5 யூனிட்டுக்கும் சேர்த்து மாடல் எக்ஸாம் நடக்கும். அதே போல் அசைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட், 3வது 4வது யூனிட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட், அதே போல் 5வது யூனிட்டுக்கு தனியாக ஒரு அசைன்மெண்ட். மொத்தம் 3 அசைன்மெண்ட் இருக்குது. 2 இன்டர்னல் டெஸ்ட்டு அண்டு ஒரு மாடல் எக்ஸாம். இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1ல் யூனிட் 1.1 நம்ம ஏற்கனவே இது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் திரும்ப நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் இப்போ அனுப்புகிறோம். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அணு அமைப்பு, கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது வேதி பிணைப்பு. நீங்களாம் படிச்சிருப்பீங்க அணு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்பீங்க. நம்ம அதுக்கு முன்னால் ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன், கெமிஸ்ட்ரின்னா என்ன, வாட் இஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கெமிஸ்ட்ரி இஸ் எ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் that deals with the study of the nature of matter, its composition, occurrence and isolation, method of preparation, properties and uses. அதாவது வேதியியல் அப்படிங்கிறது அறிவியலினுடைய ஒரு கிளை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது எதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய தன்மை, அதில் கலந்துள்ள பொருட்கள், அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், மேலும் அந்த பொருட்களை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம், எவ்வாறு தயாரிக்கலாம், மற்றும் அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதை பற்றி படிக்கிறது தான் நம்ம வேதியியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அணு அமைப்பு மற்றும் வேதி பிணைப்பு இதுக்குள்ளே வரும் பொழுது முதல்ல நாம் அணு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு தனிமத்தினுடைய மிக சிறிய மற்றும் வேதி வினையில் பங்கேற்கக்கூடியதுமான ஒரு துகளுக்கு தான் அணு என்று பெயர். எடுத்துக்காட்டாக சி அப்படின்னா கார்பனுடைய அணு, நைட்ரஜன் அதுக்கு N அப்படின்னு குறிக்கலாம், O அப்படின்னு நம்ம எழுதும்போது அது ஆக்சிஜனுடைய அணு. ஸோ அணு அப்படிங்கிறது மிக மிக சிறிய ஒரு துகளாக இருக்கும். ஸோ an atom is the smallest particle of an element which can take part in the chemical combination. அது மிக மிக சிறியதாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது ஆக்டிவாக இருக்கணும், அதாவது வேதி வினையில் பங்கேற்கக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டு முன்ன சொன்ன மாதிரி சி அப்படிங்கிறது கார்பனை குறிக்குது, N அப்படின்னா நைட்ரஜனை குறிக்குது, ஆக்சிஜனை O அப்படிங்கிற எழுத்தால் நாம் குறிக்கிறோம். ஸோ அடுத்தது அணுவின் அடிப்படை துகள்கள். அணு அப்படிங்கிறது மிக மிக சிறியதாக இருந்தாலும் அதை அதுக்குள்ள என்னென்ன துகள்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் சொல்லலாம், அல்லது சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் இந்த அணுவின் அடிப்படை துகள்களை பற்றி விளக்குக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அடிக்கடி வரும். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு அணு அப்படிங்கிறது 3 துணை பொருட்களால் உருவாகி இருக்கும். சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ். இதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் மாஸ் அண்டு சார்ஜ். இதில் நிறை மற்றும் மின்சுமை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான 2 பண்புகள். ஸோ அணுவினுடைய அடிப்படை துகள்கள் யாவை அப்படின்னா
எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த 3 தான். அதில் ஒரு சின்ன டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பார்ட்டிக்கல் புரோட்டானுக்கு ரிலேட்டிவ் மாஸ் எவ்வளோ இருக்கும், ரிலேட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கும், அதாவது அதனுடைய நிறை எவ்வளவு, மின்சுமை எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு மதிப்பீடு இங்கே கொடுத்துருக்கு. புரோட்டானுக்கு நிறை 1, அதனுடைய மின்சுமை +1. அதே போல் நியூட்ரான் பார்த்திங்கன்னா நிறை 1 தான், அதனுடைய மின்சுமை 0. எலக்ட்ரானுக்கு 1/1840, சார்ஜ் வந்து -1. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை வந்து நாம் படிக்கணும். இதில் பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரானுடைய நிறை வந்து புறக்கணிக்கக்கூடிய அளவில் இருக்கும். த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நெக்லிஜிபிள் வென் கம்பேர்ட் டு த மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஏன்னா அது வந்து புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் அந்த ஒப்பீட்டு நிறைய வந்து 1 அப்படின்னு சொல்லும்போது இது 1840 ஒரு பங்கு தான் இருக்குது. அதனால் இந்த எலக்ட்ரானுடைய நிறை வந்து புறக்கணிக்கக்கூடிய அளவில் இருக்கும். எந்த கணக்கீடு நாம் போடும் பொழுதும் அந்த கால்குலேஷனில் எலக்ட்ரானுடைய நிறையை நாம் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான். ஏற்கனவே பார்த்த அந்த டேபிளில் இப்போ நம்ம வந்து பாருங்கள், தமிழில் பார்க்கலாம். துகள்களுடைய பேர், அடுத்து மின்சுமை, அடுத்து நிறை. நம்ம கணக்கீடு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புரோட்டானுடைய மின்சுமை +1, நிறை 1. அதேமாதிரி எலக்ட்ரானுடைய மின்சுமை -1, நிறைன்றது புறக்கணிக்கத்தக்க அளவில் இருக்கும். ஏன்னா 1/1840 பார்த்தோம் இல்லையா. நியூட்ரான் மின்சுமை அற்றது, அதுக்கான நிறையும் 1. இந்த டேபிள் காலத்தை நீங்கள் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது எழுதலாம். ஸோ அதே தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இன் ஆட்டம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், பொசிஷன், அதாவது அதனுடைய இருப்பிடம். இந்த கடைசி பாயிண்ட் பாருங்கள், இருப்பிடம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரான் மட்டும் அந்த உட்கருவை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கும். புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் இது ரெண்டுமே வந்து அந்த உட்கருவுக்கு உள்ளே இருக்கும். அதனால தான் பொசிஷன் என்ன சொல்கிறோம், புரோட்டான் அப்படிங்கிறது இன் நியூக்ளியஸ், நியூட்ரான் அப்படிங்கிறதும் இன் நியூக்ளியஸ். ஆனால் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இன் ஆர்பிட், அதாவது உட்கருவை விட்டு வெளியே இருக்கும். இதை வந்து எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கிறதுனால அதை எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 தான் வந்து அணுவினுடைய அடிப்படை துகள்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர், அதாவது அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். அணு எண் என்றால் என்னன்னு நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெண்டுத்தில் எதை எடுத்தாலும் அதை நம்ம வந்து அணு எண் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, the number of protons in the nucleus அப்படின்னு சொல்லலாம், அல்லது the number of electrons in the orbits. இது ரெண்டுத்தினுடைய நம்பருமே வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் அதுக்கு சமமாக இருக்கும். அதாவது அணு எண், ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அல்லதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும், ஏன்னா புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும். ஸோ புரோட்டான்களின் எண்ணிக்கையும் அணு நிறைன்னு தான் சொல்கிறோம், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் நம்ம அணு எண் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதுவே அணு நிறைக்கு பார்க்கும் பொழுது, அணு நிறை, ஒரு நிறை அப்படின்னாவே அது நியூக்ளியஸுடைய எடையை தான் பொறுத்து இருக்கும். ஏன்னா உட்கருவினுடைய எடை எவ்வளவோ அதுதான் அந்த அணுவினுடைய எடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உட்கருவுக்குள்ளே என்னென்ன பொருட்கள், பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கா. ஸோ அந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை தான் நாம் அணு நிறை, அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அணு எண் என்றால் என்ன? அணு எண் என்பது உட்கருவில் காணப்படும் புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது உட்கருவை சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் த நியூக்ளியஸ் or the number of electrons which are revolving around the nucleus. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, தனிமம் மற்றும் அணியன் ஒரு சின்ன டேபிள் மேலே போடலாம். பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போரான், அதனுடைய அணியன் 5. அடுத்தது சி, கார்பனுடைய அணியன் 6.
Nன்றது நைட்ரஜன் அதனுடைய அணு எண் 7. அடுத்து Oன்றது ஆக்சிஜன் அதனுடைய அணு எண் 8. ஸோ BCNO அப்படின்னு போடும்போது 5, 6, 7 மற்றும் 8. சித்திரம் முன்ன சொன்னது தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் அண்டு வாட் இஸ் மாஸ் நம்பர். இப்போ ஒரு நம்ம சிம்பிள் குறிக்கும் போது பாருங்கள், CA கீழே 20 மேலே 40 குறிச்சிருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு குறியீடு சிம்பிளில் குறிக்கும் பொழுது CA அப்படிங்கிறது கால்சியம், நம்ம கீழே எழுதக்கூடியது தான் அட்டாமிக் நம்பர் 20, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இது வந்து Z அப்படிங்கிற எழுத்தால் நம்ம குறிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 40ன்னு இருக்குது, அது வந்து மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்ன்றது என்னது? நம்பர் ஆஃப், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். இப்போது இதிலேருந்து நம்ம நியூட்ரான்கள் எத்தனை இருக்கணும் நாம் கண்டுபிடிக்கலாம். நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னா A மைனஸ் Z, அதாவது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ இந்த கால்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் 40, கீழே அட்டாமிக் நம்பர் 20. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 40 மைனஸ் 20, அதாவது டோட்டல் 20 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இது வந்து 20, 40ன்னு இருக்கிறதுனால அதில் கழிச்சாலும் 20 தான் வரும். ஸோ இந்த கால்சியம் அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் 20, புரோட்டான்களின் எண்ணிக்கையும் 20, நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் 40 மைனஸ் 20ன்னு வர்றதுனால இது 20. வேறு ஒரு சில அணுக்களில் இந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து மாறுபடலாம். இது மாதிரி வந்து ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அணு எண் மற்றும் நிறை எண் ரெண்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டறியுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு A மைனஸ் Z, அதாவது நிறை எண் மைனஸ் அணு எண். நிறை எண் ஒரு தனிமத்தின் நிறை எண் என்பது உட்கருவில் காணப்படும் புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையினுடைய கூட்டுத்தொகையாகும். முன்ன சொன்னது தான். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் தனிமம் போரான் நிறை எண் 11. முன்ன அணு எண்ன்றது 5ன்னு பார்த்தோம், இங்கே நிறை எண்ன்றது 11. கார்பனுக்கு அணு எண் 6ன்னு பார்த்தோம், இங்கே நிறை எண் 12. நைட்ரஜனுடைய அணு எண் 7ன்னு பார்த்தோம், நிறை எண் 14. அதே போல் ஆக்சிஜனுக்கு நிறை எண் 16, ஏற்கனவே பார்த்த அணு எண் வந்து 8. இந்த ஒரு சில வேல்யூஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு கொஷின் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் 5 இருக்குது. ஸோ 1 மார்க் கொஷினில் இதை பற்றி எது வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது அணுவினுடைய அடிப்படை துகள்கள். அடுத்தது நாம் இந்த நியூக்ளியஸை விட்டுட்டு வெளியே வர்றோம். அதாவது எலக்ட்ரான்ஸ்கள் மட்டும்தான் உட்கருவினுடைய வெளிப்பக்கத்தில் அதனுடைய ஆர்பிட்டில் சுற்றி வருது. ஸோ ஒரு அணுவினுடைய அந்த வெளிப்புற ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம், எத்தனை எலக்ட்ரான்கள் வந்து அதில் நிரப்பப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு தத்துவம். அதுதான் ஆஃபா தத்துவம். அதை வந்து இங்கிலீஷில் ஆஃபா பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஃபா தத்துவம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா எலக்ட்ரான்களை வந்து அதனுடைய ஆர்பிட்டலில் நிரப்பக்கூடிய முறையை இது சொல்லுது. ஆஃபா பிரின்சிபல் பாருங்கள், when placing more electrons fill the lowest energy orbitals first. எப்பயுமே எலக்ட்ரான்களை நாம் ஆர்பிட்டல்களில் நிரப்பும்போது முதலில் குறைந்த ஆற்றலுடைய ஆற்றல் மட்டங்களில் தான் எலக்ட்ரான்கள் நிரம்பும். அதுக்கு பிறகு தான் அதுக்கு அடுத்த ஆற்றலுடைய ஆற்றல் மட்டத்துக்கு அது செல்லும். இப்போ 4 வகையான ஆர்பிட்டல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே 10th படிச்சிருப்பீங்க. அதாவது S, P, D மற்றும் F. இந்த SPDFல S அப்படிங்கிறது மிக குறைந்த ஆற்றல் மட்டம் உடையது. இங்கே பாருங்கள், ஆற்றல் அதிகமாகிட்டே போகுது. S விட அதிகமானது P, அதை விட அதிகமானது D, அதை விட அதிகமான ஆற்றல் உடையது F. ஸோ முதல்ல வந்து எலக்ட்ரான் எங்கே நிரம்பும் அப்படின்னா இந்த S ஆர்பிட்டலில் தான் நிரம்பும். ஏன்னா அதுக்கு தான் குறைந்த ஆற்றல் இருக்குது, லோவர் எனர்ஜி. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக P ஆர்பிட்டல், அப்புறம் D ஆர்பிட்டல், அப்புறம் F ஆர்பிட்டலுக்கு போய் நிரம்பும். இதை பற்றி சொல்கிறது தான் ஆஃபா பிரின்சிபல், ஆஃபா தத்துவம். இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் ஆஃபா அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டமைப்பு, அதாவது பில்டிங் அப் அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால் இதை கட்டமைப்பு சேர்விதி என்றும் அழைக்கலாம். இதன் மூலம் ஒரு அணுவின் அல்லது மூலக்கூறு அல்லது ஒரு அயனி, இது வந்து ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அல்லது ஒரு அயானாக கூட இருக்கலாம், அதில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரப்பப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி
இந்த ஆஃபா பிரின்சிபல் சொல்லுது. ஸோ இந்த தத்துவத்தின்படி எலக்ட்ரான்கள் ஆற்றல் மிக குறைந்த ஆர்பிட்டல்கள் நிரம்பிய பிறகு அதற்கு அதிக ஆற்றலுடைய ஆர்பிட்டல்களுக்கு எலக்ட்ரான்கள் செல்லும். ஸோ எலக்ட்ரான்கள் நிரப்பும்போது முதல்ல லோவர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு போகணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2s ஆர்பிட்டல் நிரம்புவதற்கு முன்னால் 1s ஆர்பிட்டல் நிரம்பும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி p ஆர்பிட்டல் நிரம்புறதுக்கு முன்னால் s ஆர்பிட்டல் நிரம்பும். அந்த s ஆர்பிட்டல்லையே 1s 2sன்னு 2 இருந்துச்சுன்னா முதல்ல அந்த 1s தான் நிரம்பும். அதுதான் ஆற்றல் குறைந்தது. அதுக்கப்புறம் தான் 2s ஆர்பிட்டல் நிரம்பும். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டல்களிலும் இடம்பெற வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பவுலியின் தவிர்ப்பு தத்துவம் கட்டுப்படுத்துகிறது. பவுலியின் தவிர்ப்பு தத்துவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்களுக்கு மேல் இடம்பெற முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ முதல்ல ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும், தனித்தனியாக ஃபில் ஆன பிறகு அதுக்கு அடுத்த எலக்ட்ரான்கள் வந்து அதில் ரட்டையாகும். ஸோ இதோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் ஃபஸ்ட். மிக குறைந்த ஆற்றல் மட்டங்களில் முதல்ல நிரம்பும். அதில் பாருங்கள், எஸ்பிடிஎஃப் அப்படின்றது ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கும். அதாவது சேம் சப் லெவலில் இருந்தால், அதாவது 4s 4p 4d 4f அப்படின்னு ஒவ்வொன்றும் 4 இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே சமயத்தில் ஒன்றில் 3s அடுத்ததில் வந்து 2p அப்படி இருக்குது அப்படின்னா மிக குறைந்த ஆற்றலுடையதுக்கு தான் முதல்ல அது போய் சேரும். எஸ் சப்செல் ஹேஸ் லோவஸ்ட் எனர்ஜி. நாம் முன்ன பார்த்த மாதிரி எஸ், அடுத்தது p, அடுத்தது d, அடுத்தது f அப்படி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லெவலில் வரும்போது 1s அப்படிங்கிறது தான் லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டலாக இருக்கும். ஸோ முன்ன சொன்ன அதே தான், ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் ஒன் அட் எ டைம் டு த லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல். இது ஒவ்வொன்றா தான் போய் சேரும், எடுத்த உடனே டபுள் ஆகாது. அதே போல் ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாருங்கள். An orbital can hold a maximum of only 2 electrons. To occupy the same orbital, 2 electrons must spin in opposite direction. அதே போல் அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம வரைஞ்சி காட்டும்போது ஒன்று மேலேயும் இன்னொன்று தலைகீழ வர்ற மாதிரி எழுதுவோம். அதுதான் ஆப்போசிட் ஸ்பின். அதனுடைய சுழற்சி வந்து ஒன்று கிளாக் வைஸ் இருக்கும் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். அதே மாதிரி ஹன்ஸ் ரூல்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை ஈக்குவல் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ் ஸோ தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ எலக்ட்ரான்கள் வந்து நிரம்பும் போது ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் முழுவதுமாக நிரம்பிய பிறகு தான் அது வந்து இரட்டிப்பு அடையும். அப்படிங்கிறது தான் இந்த ஹன்ஸ் ரூல். எலக்ட்ரான் பேரிங் இஸ் நாட் பாசிபிள் until all the available orbitals occupying at least 1 electron. இதுதான் ஹன்ஸ் ரூல். பாருங்கள், அந்த ஆஃபா பிரின்சிபலுடைய படம் 5 மார்க் கொஸ்டினில் ஆஃபா தத்துவத்தை விளக்குகின்ற உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு இந்த டயகோனல் ரூல் ஃபார் எலக்ட்ரான் ஃபில்லிங் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனில் 1s 2s 3s 4s 5s 6s 7s இப்படி எழுதிக்கணும். அதுக்கு பக்கத்தில் 2sக்கு நேராக 2p. ஏன்னா ஃபஸ்ட்டு s ஆர்பிட்டல் வந்து 1 ஆர்பிட்டலில் 1s மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்டலில் ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தில் 2 ஆர்பிட்டல் இருக்கும், 2s 2p. மூணாவது ஆர்பிட்டலில் பாருங்கள் 3s 3p 3d. நாலாவது ஆற்றல் மட்டத்தில் 4 இருக்கும், 4s 4p 4d 4f. ஸோ வந்து நம்ம வரிசையாக மேலேருந்து கீழே எழுதிங்க. ரெண்டாவதுலேருந்து 2p 3p 4p. அடுத்து d ஆரம்பிக்கும் போது 3ல் தான் ஆரம்பிக்கணும். 3d 4d 5d 6d 7d வேணாலும் போட்டுக்கலாம். அதே போல் f வந்து 4fல தான் ஆரம்பிக்கணும். 4f 5f 6f அப்படி கூட போட்டுக்கலாம். இதில் ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஆற்றல் மட்டங்களினுடைய அந்த ஆற்றல் வரிசை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1s தான் மிக குறைந்தது. அதுக்கப்புறம் 2s. பாருங்கள், 2sக்கு அடுத்து 3s வராது. 2sக்கு அடுத்து 2p அப்புறம் 3s, அதுக்கப்புறம் 3p அப்புறம் 4s. அந்த கோடு எதன் வழியாக வருதோ அதை வச்சு தான் நாம் லைன் எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஆற்றல் மட்டங்களினுடைய ஏறு வரிசையை நமக்கு காட்டுது. அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தி எனர்ஜி லெவல்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து ஆஃபா பிரின்சிபல் பற்றி பார்த்தோம். அடுத்தது அணு நிறை
அதாவது அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு தனிமத்தின் அணு நிறை என்பது அந்த தனிமத்தினுடைய ஒரு அணுவின் நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் 12இல் ஒரு பங்கு நிறைக்கும் உள்ள விகிதமாகும். எந்த ஒரு தனிமத்துக்கும் அந்த அணுவினுடைய நிறை என்பது அந்த அணுவினுடைய நிறை மற்றும் கார்பன் 12 வந்து ஒரு நம்ம பேசிக்காக எடுத்துக்கிறோம். அதை வச்சு தான் அதனுடைய அணு நிறையை நம்ம குறிப்பிடுறோம் எந்த அணுவாக இருந்தாலும். ஸோ கார்பன் 12 அணுவினுடைய 12இல் ஒரு பங்கு நிறைக்கும் உள்ள விகிதமாகும். அதே போல் மூலக்கூறு நிறைனா என்னன்னு பார்க்கலாம். மாலிகுலர் மாஸ். மூலக்கூறு நிறை என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் 12இல் ஒரு பங்கு கார்பன் 12 அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம். முன்ன சொன்னதில் அணு நிறைனா அணுவினுடைய நிறை, மூலக்கூறுன்னும் போது மூலக்கூறினுடைய நிறைன்னு எடுத்துக்கிறோம். இதுலேயும் வந்து அந்த கார்பன் 12 அணுவினுடைய நிறையை தான் நாம் ஒப்பிடுறோம். ஸோ அதனால் இது வந்து ஒப்பீட்டு அணு நிறை, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னும் இதை சொல்லலாம். அணு நிறை மற்றும் மூலக்கூறு நிறை. அதே போல் இன்னொன்று இருக்குது, சமான நிறை, அதாவது ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு தனிமத்தின் சமான எடை அல்லது சமான நிறை என்பது 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம் குளோரினுடன் இணையும் அல்லது ஒரு தனிமத்திலிருந்து அவற்றை இடப்பெயர்ச்சி செய்ய தேவையான எடையாகும். இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் 1.008, அது அதனுடைய சமான நிறை. அதே போல் ஆக்சிஜனுக்கு 8 கிராம், அது ஆக்சிஜனுடைய சமான நிறை. அதே போல் குளோரினுக்கான சமான நிறை என்னென்னு பார்த்தீங்கன்னா 35.5. ஸோ இத்தனை கிராம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையோ அல்லது ஆக்சிஜனையோ அல்லது குளோரினுடையோ ஒன்று இடப்பெயர்ச்சி செய்யணும் அல்லது அந்த அளவு இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் கூட இணையக்கூடிய ஒரு தனிமத்தின் எடை தான் சமான எடை அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே போல் இணைதிறன், இது வந்து கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், வேலன்சி. இணைதிறன் என்பது ஒரு தனிமத்தினுடைய இணைக்கும் திறன், கம்பைனிங் கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு மியர் நம்பர், எந்த யூனிட்டும் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் பார்க்கலாம். ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறது, ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பை வெயிட் ஆஃப் தட் எலமெண்ட் which can combine with or displaces 1.008 parts by weight of hydrogen or 8 parts by weight of oxygen or 35.45 parts by weight of chlorine or 1 equivalent mass of any other active element. இங்கே வேலன்சினா என்னன்னு பார்க்கும்போது, வேலன்சி இஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an element. It is a mere number. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து நாம் சமான நிறைக்கு இதுலேயும் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கு முன்னே பார்த்த அட்டாமிக் மாஸ் அண்டு மாலிகுலர் மாஸ் பார்த்தோம்னா, அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் mass of one atom to 1/12 part of the weight of carbon. இது வந்து அட்டாமிக் மாஸ். அதே போல் மாலிகுலர் மாஸுக்கு சொல்லும்போது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் அன் எலமெண்ட் டு 1/12 part of, அதாவது 1/12ன்னு போடும், 1/12 part of தி மாஸ் ஆஃப் கார்பன். அதை தான் வந்து நம்ம சமான நிறை அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நடந்ததுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் அன் ஆட்டம்? அணு என்றால் என்ன? அதாவது த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் அண்டு தட் கேன் பார்ட் இன் த கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே போல் நிறையன் என்றால் என்ன? மாஸ் நம்பர். இது வந்து அணுக்கருவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை. அப்புறம் அணுவின் அடிப்படை துகள்களை பற்றி விளக்குக அப்படின்னா, அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு டேபிள் காலம் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதனுடைய மாஸ் எவ்வளவு, சார்ஜ் எவ்வளவு அப்படின்றத பற்றியெல்லாம் அதில் எழுதணும். இல்லை ஈக்குவலண்ட் மாஸ், சமான எடை என்றால் என்ன, அது டெஃபினேஷன் எழுதலாம். ஆஃபா தத்துவத்தை விளக்குனா ஆஃபா பிரின்சிபல்னால் என்னன்னு எழுதிட்டு அந்த ஒரு டயகோனல் படம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த படத்தோடு போட்டு இதுக்கு ஆன்சர் எழுதணும். இது வரைக்கும் நாம் இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேதிப்பிணைப்பு, கெமிக்கல் பாண்டிங், இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.
நீங்கள் இப்போ சொன்ன கொஷின்லாம் நீங்கள் அதுக்கான ஆன்சர் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ்குள்ளேயே இருக்குது. நாங்கள் திரும்ப அதுக்கான ஆன்சரை பிடிஎஃப் ஃபார்ம்லேயும் அனுப்புவோம். ஸோ அதில் நீங்கள் படித்து பார்த்து கொஷினுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அசைன்மெண்ட்டோ அல்லது எக்ஸாம்லேயோ கேட்கும்போது நீங்கள் எழுதுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ இதோட இன்றைக்கான லெசனை க்ளோஸ் பண்ணுறேன். நன்றி.